கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் பிடியில் இருந்த மக்களை விடுதலையாக்குகிறவராக, சுகவீனத்தோடு வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறவராகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவராகவும் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் ஊழியம் செய்கின்ற நாட்களில் அவரை தேடி வருகின்ற எல்லா மக்களையும் ஆண்டவர் நேசித்து அவர்கள் மீது மனதுருகி அவர்களுக்கு வேண்டியதான சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் இங்கேயும் பார்வை இல்லாத இருவர் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கின்றார். முந்தின வசனத்தில் அது எழுதியிருக்கிறது. அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை அவர்கள் சொன்ன உடனே அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு என்று எழுதியிருக்கிறது. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனதுருகினார் என்பதற்கு அடையாளம் என்ன? ஒவ்வொருவரையும் அவர் தொட்டார். அது கண் பார்வையற்றவர்களை மாத்திரமல்ல, இன்னும் சரீரத்தில் குஷ்டரோகம் என்று சொல்லக்கூடிய, தொழுநோய் என்று சொல்லக்கூடிய, அவ்வளவு மிகவும் பார்ப்பதற்கு சகித்து கொள்ள முடியாது இருக்கின்ற ரணங்களை உடைய அந்த சரீரத்தையும் ஆண்டவர் கட்டி பிடித்து அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான அன்பு நிறைந்த ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கின்றோம். அந்த ஆண்டவர் எங்கே அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அந்த இடத்தை அவர் தொட்டார். இங்கேயும் நாம் அதைத்தான் பார்க்கின்றோம். அவர்கள் பார்வையற்றவர்கள். எனவே ஆண்டவர் அவர்களுடைய கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரச்சனை இருக்கிற இடத்தை தொட்டு விட்டார். தொட்ட பிறகு என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இன்னும் பலருக்கு அவர் அப்படி சொல்லி இருக்கிறார், பார்வை அடைவாயாக என்று சொல்லி இருக்க வேண்டும். மாறாக இந்த மக்களிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இங்கே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்தை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன? ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை தொடுவதற்கும், நம்மை ஆசீர்வதிப்பதற்கும், நம்மை சுகமாக்குவதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிற கடவுள். அவர் நேரம் காலம் பார்க்கிற கடவுள் அல்ல. எனக்கு டியூட்டி முடிந்து விட்டது அல்லது இன்னும் எனக்கு என் வேலை ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறோன்னமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய அருகில் கடவுள் இருக்கின்றார். அவர் அருகில் இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தொடுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்படி தொடும் பொழுது என்ன நிகழ வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் அங்கே பூரணமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது நாம் வைக்கின்றதான நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை என்பது
பூரணமாக அவரையே பற்றி கொண்ட ஒரு விசுவாசமாக அது இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும்? அற்புதங்களை அது கொண்டு வரும். இதைதான் அங்கே 12 ஆண்டுகள் சுகவீனமாயிருக்கிற ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன நடக்கின்றது? இயேசுவுக்கே தெரியாமல் அந்த பெண்மணி சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். இயேசு கேட்கின்றார், என்னை தொட்டது யார்? சீஷர்கள் வழக்கம் போல சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே, இவ்வளவு கூட்டம் மக்கள் நெருக்குகிறார்கள், இந்த நேரத்தில் போய் கேட்கிறீரே என்று அவர்கள் சொல்லும் பொழுது, இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியென்றால் இயேசுவினிடத்திலிருந்து சுகத்தை கொண்டு சென்றது எது? அந்த பெண்மணிக்குள்ளாயிருந்த விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் என்ன சொல்லுகின்றார்? தனக்குள்ள எல்லாவற்றையும், ஆஸ்தியெல்லாம் விற்றும், அவர் நிறைய மருத்துவத்திற்கென்று செலவழித்தும் சற்றேனும் சுகம் கிடைக்காமல் அவர் மிகவும் அந்த கடைசி தருவாயில் நின்று கொண்டிருக்கும்போது சொல்லுகிறார், நான் இயேசுவின் முன்பாய் போய் அழுது மண்டியிட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லவில்லை. இயேசுவிடத்தில் போய் ஜெபிப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், நான் தொட்டு சுகமாவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் விருதாவாக நமக்கு சொல்லித் தரவில்லை. நாம், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள், என் மகனுக்குள்ளாய் மாற்றம் வரும், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், என் தொழில் வளரும், எனக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகள் உண்டாகும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி யார் ஒருவர் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள வாழ்க்கையில் அது அப்படியே ஆகும். அதை தான் இங்கே இயேசு சொல்லி காண்பிக்கின்றார். அவர்களை கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கடவுளை தேடி வரும் பொழுது நமக்குள்ளாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என் ஆண்டவரை நான் தேடி போகின்றேன், நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தளர்ந்து விட வேண்டாம். ஒருவேளை அப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை தேடி போகும் பொழுது அந்த இமைப்பொழுதே காரியம் நடக்காமற் கூட இருக்கலாம். அது நமக்குள்ளாக சோர்வை கூட உண்டாக்கலாம். சில நேரத்தில் நடக்குமா நடக்காதா என்ற அந்த சந்தேகத்தை கூட அது எழுப்பலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்க மறந்து விடாமல் அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தேடும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். கடவுள் நம்மை தொடுவார், அதிசயம் விளங்கும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்டதான விசுவாசத்தை நமக்குள்ளாக வர்த்திக்கச் செய்து தொடர்ந்து அவருடைய கிருபை நாளும் நன்மை நாளும் இடைகட்டி காத்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.